அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 119வது ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி 120வது ஆயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அல்லாஹ் தாலா இந்த 119இல் என்ன சொல்லியிருந்தான், அதாவது நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை திண்ணமாக நாம் அனுப்பியிருக்கிறோம். இதனை விட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும்? நரகத்துடனேயே தங்களை இணைத்து கொண்டவர்களை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். அப்போ குரானில் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறான். கூடவே நமக்கும் இது பொருந்தும். ஸோ நம்மளுடைய வேலை என்னது? இது இருக்குது, குரானில் அல்லாஹ் இது சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லத்தான் முடியும். ஸோ இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கொஞ்சம் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதை நம்ம மற்றவங்கக்கிட்ட எத்தி வைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க என்னவானாங்க? சிலர் சில நம்ம லைஃப்பில் நிறைய தவறுகள்லாம் நடந்திருக்கும். நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்கக்கிட்ட அவங்க பாவம் என்ன நிலமை வந்தாங்களோ அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா தெரியலையே, பாவமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ அதெல்லாம் செய்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறந்த முன்னோட்டத்தை அல்லாஹ் தாலா நமக்கு குறிப்பிட்றான். அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் தாலா ஆணித்தரமாக சொல்கிறான். ஸோ நம்மளும் இந்த மாதிரி இன்டெப்த்தாக இன்னொருத்தவங்களுடைய பர்சனலை சிந்திக்காமல் இருக்கிறதே சிறந்ததாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியோடு நம்ம இன்றைக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலன் ததுவா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வல இனி தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்மி மாலக மினல்லாஹி மிவ் வலியும் வலா நசீர். அதாவது ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கோம், நீங்கள் தான் நேர்வழியில் இருக்கீங்க அப்படின்னு ரெண்டு கூட்டத்தார் சண்டை போட்டுக்கிட்டதை அல்லாஹ் இங்கே சொல்லி காமிச்சான் ஒரு 2-3 ஆயத்துகளுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், வலன் தருத்வானா திருப்தி அடையவே மாட்டார்கள். அன்க உம்மை பற்றி, யஹூதுனா யூதர்கள், அதாவது மன்னிப்பு கேட்டு திருந்தியவர்கள். அந்த யூதர்கள் உங்களை பற்றி திருப்தி பெறவே மாட்டாங்க. அதே மாதிரி வலன் நசாரானா கிறிஸ்துவர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ இந்த நசாராக்களும் என்ன பண்ணுவாங்க? ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும்னா அவங்களுடைய மார்க்கம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் பின்பற்றாத வரைக்கும் உங்களுடைய இந்த விஷயங்களில் அவங்க திருப்தி பெறவே மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் குல் இன்ன கூறுவீராக, நிச்சயமாக ஹுதா நேர்வழி, அல்லாஹி ஹுதல்லாஹினா அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் நேர்வழி. வல இன் தபஅத் அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அஹ்வா மன விருப்பங்களை, ஹும் பஅதல்லதி ஜாஅக. அப்போ பஅதனா அப்புறம், பின்னாடி, பஅதனா அப்புறம், பின்னர் எது உமக்கு வந்தது, மினல் இல்மனா ஞானம் அறிவு, மா லக்க உமக்கு இல்லை, மினல்லாஹி அல்லாஹ்விடம், மிவ் வலியும் அல்லாஹ்விடம் எந்த பொறுப்பாளரும் இல்லை,
வலா நசீர், இன்னும் உதவியாளரும் இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றாத வரைக்கும் உம்மை பற்றின மனநிறைவு அடையவே மாட்டாங்க. அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும். இதை அவர்களிடம் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும், அதாவது இந்த அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டி, அந்த குர்ஆன் உங்ககிட்ட வந்தப்புறமும் அவங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க. அல்லாஹ்வோட பிடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய நண்பரோ உதவியாளரோ எவருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா மிக தெளிவாக சொல்கிறான். ஸோ நபியோட காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் அன்னைக்கு நடந்ததாகவும் நம்ம பார்க்கணும், இன்றைக்கும் நமக்கு அது பொருந்தும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளைகளை கொண்டு வரும்போது, அல்லாஹ் தான் சொன்னான் அப்படின்ட்டு இந்த வசனங்களை கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் ரொம்ப நிராசையாகிறாங்க. இவங்களுக்கு ஏற்றுக்க முடியலை. ஏன் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்போ, நம்ம முன்னாடிலாம் பேசின மாதிரி இவங்க வேறு ஒரு, அதாவது இது வரைக்கும் எங்கள் குலத்திலையே எங்கள் வம்சாவளியிலே இவர் சகோதர வம்சாவளியில் வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருக்குது. பத்தாததுக்கு இவங்க கொண்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஆலிம்கள், யூதர்களில் ஆலிம்கள் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு மதங்கள்லையுமே நல்லா படித்தவங்க ஆலிமாக இருப்பாங்க. அவங்க சொல் பேச்சு தான் மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இவங்களுடைய ஆலிம்கள் நிறைய குளறுபடிகளை பண்ணி வச்சுருந்தாங்க இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. ஸோ அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகர்த்தெறிவாங்க. ஸோ இது ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா அவன் பாராபட்சமே பார்க்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை, யார் தாழ்ந்தவங்களும் இல்லை, எல்லாருமே அவங்களுக்கு சமந்தான். நம்ம செயல்கள் தான் நம்மளை அவன் முன்னாடி உயர்த்தும் தாழ்த்தும். ஆனால் இந்த மனிதர்கள், இந்த யூதர்களாக இருக்கட்டும், இந்த யகூதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த நசாராக்களாக இருக்கட்டும், நம்ம யகூதிகள் நசாராக்கள்னே நான் சொல்கிறேன். நீங்கள் அது இனிமே வரக்கூடிய காலங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் இதில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் குர்ஆனில் உள்ள விஷயங்களை மட்டுமே நான் பேசுகிறேன். ஸோ அதனால் நான் யகூதிகள் நசாராக்கள்னே சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, இறைவனையே வழிபடுங்க, இறைவன் சொன்ன விதிப்படி நீங்கள் நடந்துக்கோங்க, நீங்களாக ஒரு விஷயம் செய்யாதீங்க, இப்படின்லாம் அல்லாஹ் தாலாவுடைய விஷயங்களை இவங்கக்கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை மாதிரி இப்போ இதே தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நடந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரு மத குருவாயிரணும். இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்க ஒரு ஹை கிளாஸ் பீப்புள். ஸோ இவங்கக்கிட்ட நம்ம எது வேணாலும் ஃபத்வா கேட்டுக்கிறணும், இந்த யகூதிகளும் நசாராக்களும். ஸோ இவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டுக்கிருவோம். இவங்களுக்குன்னு தனி காணிக்கைகள்லாம் கொடுப்பாங்க. இவங்க வேலையே செய்யாமல் அந்த இடத்துல இருந்து நல்ல காணிக்கைகள்லாம் இது பண்ணி வாங்கி நல்ல செழிப்பாக இருந்தாங்க. அண்ட் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பீரியடில் மற்ற மனிதர்களுக்கு, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வந்தது. அந்த தராசுன்னா அந்த பேலன்ஸாக இருந்தால் தான் ரெண்டு பேருமே நல்லா இருக்க முடியும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தராசு என்னாகும், யாருக்கு அதிக வெயிட்டேஜ் போகுதோ அவங்கள தவிர மீதி ஆட்கள் பிரச்சனைக்குள்ளாவாங்க.
ஸோ அப்படியாப்பட்ட அந்த லைஃப் ஸ்டைலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொல்லும்போது அல்லாஹ் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் இதுக்கு இவங்க வரக்கூடாதா, எங்கள் வழிமுறைக்கு இவங்க வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி சுபஹான் அல்லாஹ் நம்மளும் நபி யார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு சொல்ல தெரியலை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளும் எங்கள் மத தலைவர்னு சொல்லிடுறோம். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மத தலைவர்லாம் இல்லை. அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இறைவனுடைய கொள்கைகளை சரியாக எடுத்து சொல்லி அந்த வாழ்க்கை முறையவே சிறப்பாக மாற்ற வந்த ஒரு இறைவனுடைய அடியார் தான். ஸோ இந்த வார்த்தையை சொல்ல தெரியாமல் நம்ம எவ்வளோ சிக்குண்டு எனக்கு தெரிஞ்சு நானே பர்சனலாக சின்ன வயசில் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல. அப்போ யார் நபி யார் அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்கள் இதிலெல்லாம் எப்படி முனிவர்கள்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனால் உண்மையிலேயே ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியுது. ஆனால் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னா இறைவன் ஒருவன்தான். அவன் காட்டின வழிமுறைப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து இன்னும் மற்ற மனிதர்களையும் வாழ வச்சு சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி கொடுத்துட்டு போன ஒரு தலைவர் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. ஸோ உங்கள் நபி யாருன்னு கேட்டால் இப்படி சொல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ அல்லாஹ் காட்டிய வழி தான் நேர்வழி. இதை தவிர இதை நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. மேலும் இந்த ஞானம் வந்த பிறகு அவங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க. அதாவது இன்றைக்கும் நிறைய ஜமாத்துகள் நமக்குள்ளேயும் நிறைய பிரிவினைகள் பிளவுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எது தான் சரி எது தான் தவறுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னு நம்ம இப்போ குரானில் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு மாறாக யார் சொன்னாலும், அது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள் சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யார் சொன்னாலும் சரின்னு அல்லாஹ் சொன்ன விஷயம்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மாற்றுதலாக எது சொன்னாலும் அதை பின்பற்றாதீங்க. அப்படி நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய நண்பரோ உதவியாளரோ யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா ரொம்ப ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இயல்பாக கேட்க முடியுமோ கேட்டுக்கோங்க, காதில் வாங்கிக்கோங்க. நிச்சயமாக இந்த ஆயத்துக்கள் உங்கள் மனசில் இம்பேக்டை ஏற்படுத்தும். சரியா? அந்த நிச்சயமாக மற்றவங்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் சத்தியத்தை விடுறீங்க, நேர்வழியை விட்டு அவங்கள பின்பற்றுறீங்க அப்படின்னா அல்லாஹ் கிட்ட உங்களை காப்பாற்றுறதுக்கு நண்பரோ உதவியாளரோ இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாஇக யுமினூன பிஹ் வமை யக்ஃபுர் பிஹி ஃபஉலாஇக ஹுமுல் ஹாசிரூன். அப்போ எவர்கள், அல்லதீன எவர்கள், ஆத்தைனாஹும் கிதாப எவர்களுக்கு வேதத்தை, அதாவது எவர்களுக்கு இந்த கிதாபை கொடுத்தோமோ, யத்லூனஹு ஓதுறாங்க, ஹக்க திலாவதிஹி அதை முறைப்படி ஓதணும், உலாஇக யுமினூன முறைப்படி ஓதுறாங்க, நம்பிக்கை கொள்கிறாங்க. திலாவதிஹி அப்படின்னா இங்கே பாருங்கள், யத்லூன திலாவதிஹி ஹக்கனா ப்ராப்பராக. இதெல்லாம் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. குரானை கொடுத்துருக்கோம், அந்த வேதத்தை ஓதுறாங்க, முறைப்படி ஓதுறாங்க, அதில் நம்பிக்கை கொள்கிறாங்க. யூமினூன பிஹி வமன்
பிஹி வமன், அதை எவர்கள் யக்ஃபுர் நிராகரிப்பார்கள், பிஹி ஃபஉலாயிக ஹாசிரூன் நஷ்டமடைந்தவர்கள். அப்போ யாருக்கு நம்ம வேதத்தை கொடுத்துருக்கோமோ அவங்க அந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாங்க, இன்னும் அவங்க அந்த 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 வேதத்தின் மீது உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொள்கிறாங்க, இன்னும் யார் அதை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே நஷ்டமடைந்தவங்க. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த தஜ்வீதும் அந்த ராகத்தையும் நமக்கு போதிவிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு குரானை ஓதி அதை நம்புகிறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நம்ம நம்ப முடியும், சரிதானே? அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் எப்படி நம்ம நம்ப முடியும்? இது என்ன மேஜிக்கா? அப்போது அல்லாஹ் அவனுடைய எல்லா அத்தாட்சியுமே இங்கே கொடுத்துட்டான். அப்போ எல்லா அத்தாட்சியுமே கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த நசாராக்கள் யஹூதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களில் படித்தவங்க மட்டும் நாங்கள் நல்லா படித்து வச்சுக்கிறோம், மற்றவங்கெல்லாம் எங்ககிட்ட தான் கேட்கணும், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதன் விளைவு அதே மாதிரியான ஒரு சூழல் சுபஹானல்லாஹ் நம்ம லைஃப்லையும் இருந்திருக்கு. அதாவது இதுக்குன்னே குரான் ரெகுலராக ஓதுகிறோம், எல்லாருமே ஓதுகிறோம், ஆனாலும் யாருக்கும் அதை பற்றின அவேர்னஸ் கிடைக்கல. உண்மையிலேயே நம்ம ஏபிசிடிக்கு கொடுத்த அந்த டைமும் ஆனா அவனாக்கு கொடுத்த டைமும் அலிஃபேக்கு தரலை. ஒருவேளை அப்படி நமக்கு கிடச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முயற்சி பண்ணுறோம். இதுவே கரெக்டான சொல்ல தெரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கரெக்டாக அதை ஓதி அதை புரிஞ்சு அதை தூய்மையான உள்ளத்தோட நம்பிக்கை கொண்டு இருக்கணும். ஸோ அல்லாஹ் இது வரைக்கும் குரானை மனனம் செய்யுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி அதை மனசார நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். இதிலிருந்து யார் நிராகரிக்கிறீங்களோ நீங்கள் உண்மையிலேயே நஷ்டமடைந்தவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அது என்னன்னு தெரியணும். ஸோ குரான்னா என்ன, குரானில் என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்து நம்ம எல்லாரையுமே அதை கவனிக்க வைக்கிறான். அவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்னா எல்லாமே அவனுடைய செயல். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவனுடைய விஷயங்களை இந்த குரானை ஓத வேண்டிய அந்த ஹக்கான தெளிவான முறைப்படி ஓதி அதை நம்ம உண்மையான மனதோட நம்பிக்கை கொள்ளணும், அதைப்படி செயல்படுறதுக்கான ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படிங்கிற துவாவோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். யா பனி இஸ்ராஈல துகுரு நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும். அகெயின் அல்லாஹ் கூப்பிட்றான், இஸ்ராயீலின் சந்ததியினரே, யா பனி இஸ்ராயீல உதுகுருனா நினச்சி பாருங்க, நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் கொடுத்த அந்த அருட்கொடைகளை நினச்சி பாருங்கள். இந்த அலைக்கும் வரைக்கும் நமக்கு புரியுதில்ல, இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நிறைய ஓதிக்கிட்டே வர்றதுனால யா பனி இஸ்ராஈல துகுரு நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும், அது வரைக்கும் அல்லாஹ் கூப்பிட்டா அவனுடைய அந்த நிகுமத்தை பற்றி சொல்லி காமிக்கிறான் அப்படின்ற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இப்போ புரியுது. ஸோ
உங்கள் மீது என்னுடைய அருளை நான் பொழிஞ்சேன், அதை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிங்கிறான். இன்னி இன்னும் நிச்சயமாக நான் ஃபஸ்ஸல்துக்கும் உங்களை மேன்மையாக்கினேன் அலல் ஆலமீன். வந்துருச்சு பாருங்க. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழிதோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என்னோட அருட்கொடையை நீங்கள் நினச்சி பாருங்க. உங்களை இந்த உலகத்தார் அனைவரையும் விட மேன்மையானவர்களாக ஆக்கி வச்சிருந்தேன். அப்போது இன்னைக்கு இந்த யஹூதிகள் சொல்கிறது சரியா தப்பா? இந்த யஹூதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்லாவும் சொல்கிறான், உங்களை நான் உயர்த்தி வச்சிருந்தேன். பாஸ்டன்ஸில் சொல்கிறான். அதாவது ஒரு காலத்தில் இவங்களை உயர்வாக வச்சுருந்துருக்கான். உலகத்தாரலையே இவர்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கான். எதுக்கு தேர்ந்தெடுத்தான் தெரியணும்ல நமக்கு. ஸோ உலகத்தாரெல்லாம் விட, அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிட்டு, நீங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு இவங்களெல்லாம் தனியாக ப்ரைஸ் கொடுக்க கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி அல்லாஹு தாலா இந்த இஸ்ராயலின் வழிதோன்றல்களை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கான். எதுக்கு மேன்மைப்படுத்தினா? அதுவும் குரானோட வழியிலேயே நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வச்சுருந்துருக்கான். அவங்க ஒரு காலத்தில் மேன்மையாக, எல்லா உலகத்தாரை விட மேன்மையாக, ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட மேன்மையானவர்களாக இவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த ஃபஸ்ஸல்துக்கும் அப்படின்னா, ஃபஸ்ஸல்துக்கும்னா ஒரு 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 லீடர் பொறுப்பில், ஒரு லீடர்ஷிப் பொறுப்பில் இவங்க இருந்திருக்காங்க. ஏன் இருந்தாங்க அதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அடுத்தடுத்த இதில் நமக்கு புரிய வைப்பான். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி, வத்தகு இன்னும் அஞ்சுங்கள், யௌமன் ஒரு நாளை, அந்த நாளில் லா தஜ்ஸி பலனளிக்காது, நஃப்சுன் ஒரு ஆன்மா, அன் நஃப்சின் ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு, ஷை அன் எதையும், வலா யுக்குபல் வலா யுக்குபலு இன்னும் ஏற்கப்படாது, மின்ஹா அதனிடமிருந்து, அதுலுனா பரிகாரம், பரிகாரம், வலா தன்ஃபஊஹா இன்னும் அதற்கு பலனளிக்காது, ஷஃபாஅத்துன் பரிந்துரை, வலாஹும் யுன்சரூன் இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்போ மேலும் ஒரு நாளை நீங்கள் பயந்துக்கோங்க. அந்த நாளில் யாரும் மற்றவங்களுக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது. எவர்கிட்ட இருந்தும் எந்த விதமான ஃபித்யாவும், அதாவது மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது. இன்றைக்கி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நிறைய ஸலவாத்து சொல்லி நிறைய மௌலூதுகள் ஓதி நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய விஷயங்களை எத்தி வச்சா சுபஹானல்லாஹ் நமக்கு கியாமத்தில் அவர் பரிந்துரை செய்வார் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தவறான நடவடிக்கைகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கியாமத்தினால பயந்துக்கோங்க. அங்கே எந்த ஒருத்தரும் யாருக்கும் எதையும் கொடுத்து உதவ முடியாது. நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாலும், இப்போ இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு ஃபைன் கட்டிட்டு நம்ம தப்பிச்சுக்கிடலாம். ஒரு ஃபைன் கட்டணும், அந்த ஃபைன் பற்றின விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹ் என்னென்னத்துக்கு என்னென்ன ஃபைனு அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஆனால் கியாமத்தில் உங்களுக்கு எந்த ஃபைனும்
கட்ட முடியாது, உங்களுக்கு பரிந்துரை செய்யவும் யாரும் வரமாட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வாங்களே, இங்கே என்ன குரானில் எப்படி வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குமே அல்லாஹ் சரி இவங்களுக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவன் சொன்னால் மட்டும்தான் இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. இவங்க மன விருப்பப்படி பண்ண முடியாது. நம்மளாவது நம்ம சாய்ஸில் இருக்கோம். ஆனால் நபிமார்கள் எல்லாம் எப்போவுமே அல்லாஹ் சொல்கிற விஷயத்த மட்டும்தான் செய்வாங்க. ஒரு ரொம்ப நம்மலாம் வந்து ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும். பட் அவங்க அப்படி இல்லை. அல்லாஹ்க்கு ரொம்ப பயந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சிந்திக்க வாய்ப்பே இருக்காது. அல்லாஹ் சொல்கிறத இவங்க செய்வாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க நமக்கு இது பண்ணுவாங்க, அதாவது கியாமத்தில் நமக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா இந்த வசனங்களை மனசில் வைங்க. அந்த நாளில் யாருக்கும் எதுவும் கொடுத்து உதவ முடியாது. எந்த ஃபித்யாவும் எந்த மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் யாருக்கும் பயன் தராது. மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது. குற்றவாளிகளுக்கு தான் உதவி கிடைக்காது. நம்ம நிரபராதி, நமக்கு கிடைக்கும், நமக்கு ஷிஃபாத் கிடைக்கும் அப்படின்லாம் யாருமே நினைக்க முடியாது. அல்லாஹ் தான் அறிவான் யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு. நமக்கு உயிருள்ள வரைக்கும் தெரியாது நம்ம குற்றவாளியா நிரபராதியான்னு. அதனால தான் திரும்ப திரும்ப மற்றவர்களை செய்கிற விஷயங்களை யோசிக்காதீங்க. நம்ம இதை வந்து நம்ம ப்ராப்பர் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம செயல்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் இவங்களை மேன்மையாக்குனா, இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை அல்லாஹ் ஏன் மேன்மையாக்குனா அப்படின்னா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் அல்லாஹ் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைப்பான். ஸோ இப்போ நமக்கு உரிய விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்த ஆட்சியை, அல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைலை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நம்ம வாழ்க்கை முறையை நடத்தணும். அந்த கவர்மெண்ட் அல்லாஹ்வுடையதாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அல்லாஹ் சூஸ் பண்ண ஆட்கள் யார் அப்படின்னா இந்த பனு இஸ்ராயில் தான். அதுக்காகத்தான் இவங்களுக்கு இவ்வளோ இதையும் கொடுத்து அல்லாஹ் ஒவ்வொன்றுமே கிளாஸு. இவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு இது பண்ண முடியுமா? ஸோ இவங்க இந்த நிறைய பெரிய வரலாறுலாம் இருக்குது. சூரா பனு இஸ்ராயில், சூரா யூசுஃப் நிச்சயமாக நம்ம வந்து ஜூனில் பார்ப்போம். சூரா யூசுஃப் மட்டுமே தனியாக எடுத்து நம்ம அதை பார்ப்போம். இதிலலாம் வந்து இவங்களுடைய நிறைய வரலாறுகள் வரும். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் நமக்கு இப்போ உள்ளே போகிறதுனால சின்னதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இவங்களை வந்து அல்லாஹ்வுடைய முறைப்படி ஆட்சி நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த ஒர்க்கு, நமக்கு இருந்த ஒர்க்கு யாருக்கு முதல்ல இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்குது, பனு இஸ்ராயலுக்கு தான் இருக்குது. பட் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்க எந்தெந்த வேலைகள் பண்ணாங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னா ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால இவங்கக்கிட்ட இருந்து அது வந்து போயிடுச்சு. ஏன் போச்சு, எதனால் போச்சு, இனி எப்போ கிடைக்கும், அதெல்லாம் ஒவ்வொரு ஆயத்துக்களாக வரும் பின்னாடி. எத்தனை நாட்களில் வருதோ வரட்டும், எப்போ நமக்கு அதெல்லாம் புரியணுமோ புரியட்டும். இப்போதைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டே வருவோம். சரியா? ஸோ 123ல் அந்த கியாமத்து நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எதையுமே ஏற்படுத்த முடியாது. இன்னும் எந்த ஒரு அது என்ன ஃபைனுமே வந்து ஏற்கப்படாது, எந்த ஒரு பரிகாரமும் ஏற்கப்படாது, யாரும் யாருக்கும் ஷிஃபாத்து செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அந்த நாளை வந்து நீங்கள் வந்து பயந்துக்கோங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். இது வந்து எல்லாருக்குமே சொல்கிறான். அவங்களுக்கும் சொல்கிறான், யூதர்களுக்கும் சொல்கிறான், நசாராக்களுக்கும் சொல்கிறான், நமக்கும் சொல்கிறான், இன்னும்
உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கிறோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். இதப்தலா இப்ராஹிம, இன்னும் இந்த சமயம். இபுத்தலானா சோதித்தான், இப்ராஹீமை இப்ராஹீமை அல்லாஹ் சோதிக்கிறான். ரப்புஹு அவருடைய இறைவன், பிகலிமாத்தின்னா கட்டளைகளை கொண்டு. கலிமான்னு நம்ம சொல்கிறோம்ல, கலிமாவோட மீனிங்கை பாருங்கள். கலிமாத்தின் கட்டளைகள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அதான் கலிமான்னு சொல்லி நம்ம மனனம் செய்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது இறைவன் ஒருவன் தான், எல்லா ஆட்சி முறையும் அவனுக்கு தான் அப்படின்னாச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குன்னு நம்ம நாட்டில் ஒரு பாலிட்டிக்ஸ், இன்னும் மற்ற விஷயங்கள், இன்னும் வெவ்வேறு இடங்களில் பாலிட்டிக்ஸ், இன்னும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கான்ஸ்டிடியூஷன், அதாவது அவங்கவுங்களுக்கு தோணுகிற சட்டத்திட்டங்கள், மனிதனுக்கு தோணக்கூடிய சட்டத்திட்டங்கள், இதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் ரொம்ப நொடிஞ்சிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களாக இருந்தால் 2 பேரும் சமமாக இருப்பாங்க. இன்றைக்கி அதில் தானே இஷ்யூவாக இருக்குது. சரி, ஸோ அப்போ இந்த கலிமாத்தின் தன்னுடைய கட்டளையை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சோதிக்கிறான். ஃபஅத்தம்மஹுன்ன, ஆகவே நிறைவு செய்தார். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி, நிச்சயமாக நான் ஜாயிலுக்க ஆக்குகிறேன், லின்னாசி மனிதர்களுக்கு, இமாமன் தலைவராக, மனிதர்களுக்கே தலைவராக உன்னை நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால வமின் துர்ரியதி, இன்னும் என்னுடைய சந்ததிகளில் இருந்தும் நீ ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கால லா யனாலு அஹ்தி, என் வாக்குறுதி அடையாது. யனாலுனா லா யனாலு அப்படின்னா எங்கெல்லாம் லா வருதோ அது எல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நடக்காது, முடியாது, இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லா யூஸ் ஆகும். ஸோ லா யனாலு அப்படின்னா அடையாது, அஹ்தி உடன்படிக்கை, என் வாக்குறுதி, ஸாலிமீன் அநியாயக்காரர்களை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பனு இஸ்ராயலுக்கு ஏன் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வச்சான் கேள்வி வருதுல்ல. ஏன் இவங்களை தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ் சொல்கிறான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஏன் இந்த கூட்டத்தை மட்டும் ஏன் அல்லாஹ் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கும் அல்லாஹ் இங்கே பதில் சொல்கிறான். அதாவது இப்ராஹீமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள். சரியா? இப்போது என்னென்னலாம் சோதனை வச்சான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே சொல்லுவான். பட் நமக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனைகள் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஆரம்பமாச்சு. அந்த நெருப்பில் போனாங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய மனைவியையும் பச்சைலாம் குழந்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இன்னும் அறுக்க சொல்லணும், அதாவது மகனை அறுக்கிறதா கனவு கண்டு அதையும் போய் செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அது ஒவ்வொன்றத்துலேயும் ஹிக்குமத் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் சோதனை கொடுத்துருக்கான். ஸோ அல்லாஹ் சொன்ன எல்லா கட்டளைகளையும் இவர் சரிவர செஞ்சுக்கிட்டே வராரு. ஸோ இந்த சோதனையில் அல்லாஹ் சாட்டிஸ்ஃபை ஆகி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் உன்னை நான் தலைவனாக ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ பாருங்கள், நிச்சயமாக உம்மை மனித குலத்திற்கு தலைவராக்க போகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா,
உலகத்துக்கு பிரதிநிதியாக அனுப்புகிறேன் அப்படின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறான், உலகத்தில் உள்ள இந்த அதாவது மனித குலம் எல்லாத்துக்குமே தலைவராக ஆக்குறேன், மனித குலத்துக்கு தலைவராக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் கேட்குறாரு, என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா? அப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. அப்போது இவர் என்னுடைய இப்போ வழித்தோன்றல்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டார். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், முதல் வாக்குறுதியாக, அதாவது ஃபஸ்ட்டு இப்போ இவங்களோட வழித்தோன்றல்னு வரும்போது இஸ்ஹாக்குடைய வழித்தோன்றல்களுக்கு கொடுத்துட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் அவங்க எப்போ அநீதியாளர்களாக ஆனாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பிளேஸ் போயிடுது. நல்லா கவனிங்க, அநீதியாளர்களுக்கு என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது. அப்போ இப்போ நம்மளுடைய அத்தா ஒரு இதில் லீடரு அப்படின்னா அவருக்கு அடுத்து அவங்க மகன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பான். சரியா? அந்த மகன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சில்மிஷம் செஞ்சுட்டே இருக்கார், தவறான இதில் இருக்கார் அப்படின்னா அப்படியே அவருக்கு அடுத்து இல்லாமல் வேறு யாரையும் கூட கொண்டு வச்சிடலாம். ஏன்னா அந்த அப்பா செஞ்ச மாதிரி இந்த மகன் செய்யலைன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள் பனு இஸ்ராயில். ஏன்னா இப்ராஹிம்க்கு அடுத்து இந்த இஸ்ஹாக்கு அடுத்து யாக்கூபை தான் இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் அந்த யாக்கூபுடைய வம்சாவளி, இவங்க தான் இந்த பனு இஸ்ராயில். ஸோ இவங்களை இவங்க ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ண காரணத்தினால, அநீதியாளர்களான காரணத்தினால இன்றைக்கி அவங்களுடைய அந்த வாக்குறுதி அவங்கக்கிட்ட இருந்து வாபஸ் ஆயிடுச்சு. அவங்க நல்லா உலகத்தாருக்கே லீடராக அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய செயல் காரணமாக அந்த இடத்துலேருந்து அவங்க சருகிட்டாங்க. சரியா? அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நசாராக்களாக இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹ், நம்ம முஸ்லீம்களாக இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம்கள் அந்த கிலாஃபத் அப்படின்னு ஒன்று இருந்த வரைக்கும் எத்தனை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னா ஒரு 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 ஆட்சி தான். யார் கலீஃபாவாக இருக்காங்களோ அவங்க, இன்ஃபேக்ட் நம்மலாம் பாஸ்போர்ட் கூட இல்லாமல் கூட எந்த நாட்டுக்கும் போகலாம், நம்ம காபத்துல்லாவை கூட இது பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு காலம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஒரு லீடர்ஷிப்பான ஒரு இடத்துலேருந்து நம்ம விலகுறோம் அப்படின்னா நம்ம அநீதியாளர்களாக ஆயிட்டோன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த மாதிரி இதுதான் இஷ்யூ. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். பனு இஸ்ராயல்களை உயர்ந்த இடத்துல வச்சுருந்தேன். ரீசன் என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம எல்லாமே டெஸ்ட்டு வச்சு அவர் பாஸ் ஆகிட்டார். ஸோ அதனால அவர்கிட்ட இந்த மனித குலத்திற்கே தலைவராக உன்னை ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய சந்ததிகளுக்கும் இது வருமா அப்படின்னு கேட்கும்போது, அநீதியாளர்களை இந்த வாக்குறுதி சாராது அப்படின்னா, நீங்கள் எப்போ அநீதி இழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய நிலையிலேருந்து நீங்கள் இறங்கிடுவீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சுட்டி காண்பிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இது ஜஅல்னல் பைத்த, இன்னும் இந்த சமயம் ஜஅல்னல் பைத்த, பைத்தனா காபாவை, பைத்தனா வீடு அப்படிங்கிறப்போ காபா மசாபத்தன் ஒரு திருப்பிடமாக, ஒரு திரும்பும் இடமாக, லின்னாசி மனிதர்களுக்கு, அம்னன் இன்னும் பாதுகாப்பாக, வத்தஹீது இன்னும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மிம் மகாமி நின்ற இடத்தில், இப்ராஹிம் முசல்லன் தொழுமிடத்தை, வஹித்னா இன்னும் கட்டளையிட்டோம், அஹித்னானா கட்டளையிட்டோம்,
இலா இப்ராஹீம, இப்ராஹீமுக்கு வ இஸ்மாயில, இப்ராஹிம் இஸ்மாயில் 2 பேருக்கும் கட்டளையிட்டிருக்கான்ல. அன் தஹிரா, நீங்கள் இருவரும் சுத்தப்படுத்துங்கள், பைத்திய, என் வீட்டை, லித்வாயிஃபீன, தவாஃப் சுற்றுபவர்களுக்கு, வல் ஆக்கிஃபீன, இன்னும் தங்குபவர்கள், வர் ருக்கஇ, இன்னும் குனிபவர்கள், அஸ்ஸுஜூதி, சிரம் பணிபவர்கள். அப்போ மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா என்னும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். மேலும் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்து கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். மேலும் தவாஃப், ஈத்திகாஃப், ருக்கு, சுஜூது ஆகியவற்றை செய்பவர்களுக்காக தனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதாவது இந்த விஷயத்தை நினச்சி பார்க்க சொல்கிறான். என்னன்னா, இந்த காபத்துல்லாவை ஒரு அமைதி அளிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல எப்போ அமைதி நிலவும்? அங்கே வாழ்க்கை முறை சீராக இருந்தால் தான் அமைதி கிடைக்கும். சும்மா இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் சென்டரில் போயிட்டு, இல்லை ஒரு கவுன்சிலிங் சென்டரில் போயிட்டு எனக்கு அமைதி கிடைக்கும்ன்ட்டு போனால் அமைதி கிடைக்குமா? இல்லை. மனுஷன் ஏன் அமைதி இல்லாமல் இருக்கும்? எனக்கு மனசு படபடப்பாக இருக்குது. இன்றைக்கி அதிக சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இஷ்யூஸ். அப்போ நீங்கள் அமைதி கிடைக்கும்னு எங்கே போனாலுமே கிடைக்கிறதில்ல. அப்போ அமைதி எப்போ கிடைக்கும்? எப்போ வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கோ, எப்போ ஆட்சி முறை சிறப்பாக இருக்கோ, அப்போது அமைதி கிடைக்கும். அப்போது நம்ம புரிஞ்சுக்கிடணும், அமைதி அளிக்கும் இடம்னா மையம் அப்படின்னா என்னது? ஒட்டுமொத்த சீரான வாழ்க்கை நடைமுறையும் அங்கே தான் அமைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துக்காக நீங்கள் சுத்தம் செய்யுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு இப்ராஹீமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்த உங்களுக்கான அந்த தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக்கோங்க, மகாமு இப்ராஹீம் நீங்கள் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தவாப் செய்யக்கூடியவங்க, ஈத்திகாஃப் செய்யக்கூடியவங்க, ருக்கு, சுஜுது, ஸோ இது எல்லாமே நம்ம தொழுகை முறையில் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இருக்குது. கூடவே இது ஒரு ஒரு பெரிய எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு புரிகிற அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் பில்டிங்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்னென்ன வேலைகள் இருக்கணும், ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணும். இந்த தவாஃப், ஈத்திகாஃப், ருக்கு, சுஜுது, இது எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்ன். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அண்ட் கூடவே சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ சிந்திச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். தவாஃப் பண்ணுறது, ஈத்திகாஃப் இருப்பது, ருக்கு செய்வது, சுஜுது செய்வது, இந்த 4 விஷயங்களும் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி என்னுடைய இந்த இதுக்காக நீங்கள் இந்த வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். ஸோ இந்த மக்கள் ப்ராப்பராக, அதாவது ஒரு நல்ல ஒரு சமூகமாக வரணும், நிம்மதியாக இருக்கணும். அதுக்கான ஒரு இடமாக தான் இந்த இடத்த நான் வச்சுருக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா இவங்களுக்கு கட்டளையிடுறான். அடுத்து என்ன பண்ணுறாங்க? இது கால இப்ராஹீமு ரப்பிஜ் அல் ஹாதா பலதன்,
ஆமினவ் வர்சுக் அஹ்லஹு மினஸ் சமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல்யௌமில் ஆஹிரி கால வமன் கஃபர ஃபஉமத்திஊஹு கலீலன் சும்ம அஸ்தர்ருஹு இலா அதாபின்னார் வபிஇஸல் மசீர். ஸோ இந்த சமயத்தையும் சொல்கிறாங்க. இப்ராஹிம் என்ன சொல்கிறாரு? ரப்பிஜ் அல், என் இறைவா, இதை நீ அல்னா உருவாக்கு, செய்யி. பலதன், ஒரு பட்டணமாக இதை நீ ஆக்கு. ஆமினன்னா பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா. வருசுக்கு, இன்னும் உணவும் அலி. அஹ்லஹு, அதனுடையவர்களில். மினஸ் சமராத்தி, கனிகளிலிருந்து. எவர் ஆமன, நம்பிக்கை கொண்டார். மின்ஹும், பில்லாஹி, வல்யௌமில்னா இறுதி நாளை. கால வமன் கஃபர, நிராகரிப்பார். ஃபஉமத்தியூஹு, சுகம் அனுபவிக்க வைப்பேன் அவரை. கலீலன், சும்ம, பிறகு கொஞ்சம். கலீலன்னா கொஞ்சம். சும்ம, பிறகு. அஸ்தர்ருஹு, அவரை நிர்பந்திப்பேன். இலா அதாபினா வேதனையின் பக்கம். அன்னாரி, நரகம். வபிஇஸல் மசீர், அது கெட்டது. மசீர்னா செல்லும் இடத்தில். அப்போ இந்த சந்தர்ப்பத்தையும் நினச்சி பார்க்க சொல்கிறான்ல. அதாவது இப்ராஹிம் பிரார்த்தனை செஞ்சுருக்காரு, என் அதிபதியே, இந்த நகரத்தை, அதாவது மக்காவை, அந்த காபத்துல்லாவை க்ளீன் பண்ண வச்சுட்டான்ல, இதை ஒரு அமைதியான இடமா நான் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பிரார்த்தனை செய்கிறாங்க. என் அதிபதியே, இந்த நகரத்தை அமைதி அளிக்கும் நகரமாக்கி வைப்பாயாக. இந்த நகரத்தில் நீ எப்போவுமே ஒரு சுமூகமான இடமாவே ஆக்கி வை. இன்னும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான உணவையும் நீ கொடு. இன்னும் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாங்களோ, அதாவது இப்படி கேட்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாருன்னா, இதை அமைதியான இடமா ஆக்கு. இன்னும் யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பழங்களையும் உணவுகளையும். பழங்கள் சமராத் அப்படின்னு வரும்போது நம்ம பழங்கள்னு இல்லாமல் இந்த ஃபுட்டு அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி எடுத்துப்போம். ஸோ எல்லா விதமான ஃபுட்டையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதாவது யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ எல்லாமே கொடுன்ற மாதிரி இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இந்த உலகத்தில் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன். நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும் இவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொள்ளலைன்னாலும் நான் இந்த உலகத்தில் அவங்க வாழக்கூடிய வசதியை நான் தருவேன். ஆனால் கடைசியில் அந்த நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன். அப்போது அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டது. இது அந்த காபத்துல்லா, அந்த மக்கா இருக்கக்கூடிய நகரத்தையும் குறிக்கும், அங்கே வாழக்கூடிய மக்களையும் குறிக்கும், நம்மளையும் குறிக்கும். இது ரொம்ப சிந்திக்கணும், ரொம்ப ரொம்ப சிந்திக்கணும். நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் வேறு, இனி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் டோட்டலாக வேறையாக இருக்க போகுது. ஸோ இப்படி அல்லாஹ் தாலா தன்னுடைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.